சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை திட்டுங்க, சும்மா தோனி திட்டாதீங்க. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. 10 பேருக்கு சேர்ந்து அவர் ஒருத்தரே பேட்டிங் பிடிக்க முடியாது, அவர் ஒருத்தரே பவுலிங்கும் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தோனி தயவுசெய்து யாரும் திட்டாதீங்க. தோனினால் என்ன முடியுமோ அதை நல்லாவே பண்ணுறாரு. 43 வயசில் என்ன பண்ணுமோ அதை எல்லாத்தையும் மீறி பண்ணுறாரு, எல்லாத்தையும் மீறி பண்ணுறாரு. ஸோ தோனி யாரும் இனிமேல் திட்டாதீங்க. மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக டீம் செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டான பிளேயர்ஸை கொடுங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு நிறையா கொடுங்க. சாய் சுதர்ஷன் நம்ம ஊர் ஆள், அவருக்கெல்லாம் நீங்கள் தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சிங்க, அவரெல்லாம் விளையாட வச்சுருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு இனிமேல் பண்ணுங்கள், தமிழ் பிளேயர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோதான், தேங்க்யூ. இன்றைக்கி மேட்ச்சு சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்புகிறோம், பார்ப்போம். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து கப்பே ஜெயிக்காதவங்களாம் பேசக்கூடாது, அது யாரை சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். விராட் கோலி பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கப்பே ஜெயிக்காதவங்களாம் இன்றைக்கி பேசுகிற நிலைமைக்கு நாங்கள் ஆகிட்டோங்கிறப்ப தான் ஃபீலிங்காக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பிரச்சனை இல்லை பிரதர், பிரச்சனை இல்லைங்கிற. லாஸ்ட் இருந்தால் என்ன, ஃபர்ஸ்ட் இருந்தால் என்ன, இந்த தடவை தோத்தா எங்களுக்கு அடுத்த தடவை கப்படிக்க தெரியும். 18 வருஷமாக கப்படிக்க தெரியாமல் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் மட்டும் பேசவே பேசாதீங்க, தயவுசே பேசாதீங்க. மும்பை ஃபேன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவனுக்கு பேசட்டும், உரிமை தரேன், அவனுக்கு என்ன வேணால் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் தயவுசே கப்படிச்சாலும் நீங்களாம் பேசுறக்கே லாய்க்கு இல்லை. ஒரு தடவை தான் அப்படியே அடித்தாலும் அடிக்க போகிறீங்க. நம்புறேன் இந்த தடவையாச்சும் அடித்து அட்லீஸ்ட் 18வது வருஷம் கோலிக்காக ஒரு வாட்டி கப்படிச்சிருங்க, எனக்கு அது திருப்தியாக இருக்கும். பஞ்சாபில் 2 பேர் தான் பிரதர் ஓப்பனிங்கில் இறங்குற, பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சாரி, அவங்க 2 பேரும் விக்கெட் எடுத்துட்டோம்னா ஜெயிச்சுக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே தான், ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கிறாரு. இவங்க 2 பேர்த்து மட்டும் விக்கெட் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி ஒன்றும் பெரிய டென்ஷன்லாம் இல்லை, ரொம்ப கடப்பார பேட்டிங்லாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட் 2 பேர் தூக்கணும்னா மேட்ச் முடிஞ்சுது. அந்த ஃபஸ்ட் 2 பேர் எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து சிஎஸ்கே சேஸ் பண்ணணும்னு நம்புகிறேன், பார்ப்போம். சேசிங் தான் எடுப்பாங்க. பிரதர் ஆக்சுவலாக நானும் வர ஐடியாவில் இல்லை. ஆனால் பார்த்தா சிஎஸ்கேயோட டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போது மத்தியானம் வரைக்கும் அவைலபிளாக தான் இருந்தது. வருத்தமாக இருந்தது. அதனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் டிக்கெட்டே போட்டேன். சரி போயிடணும், அது என்ன நம்ம டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா எப்படிங்கிறதுக்காக தான் வந்தது. தொடர் தோல்விக்கு டீம் தான் பேட்டிங் லைனப் சரியில்லை, அதுதான் பிரச்சனை. ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும், இப்போ யங்ஸ்டர்ஸ் இறங்கி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் மிடில் ஆர்டர் சுத்தமாக சரியில்லை. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க, அப்புறம் கடைசி நேரத்தில் அடிக்கணும் ட்ரை பண்ணுறாங்க, அது அவுட் ஆயிடுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அதை நம்பி தான் எல்லாருமே வந்திருக்கிறோம், மறுபடியும் வந்துட்டுருக்குறோம். கண்டிப்பாக ஜெயிக்கணும். இது வரைக்கும் நம்ம சென்னை வந்து லாஸ்ட்டு போனதில்லை இந்த பாயிண்ட்ஸ் ரிசல், இப்போ லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ பஞ்சாபும் ரொம்ப டஃப்பாக வேறு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி எப்படி டஃப் கொடுப்பாங்க, இல்லை நம்ம எப்படி அவங்க டஃப் கொடுப்பாங்க? இப்போ டஃப் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போன டைம் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு, போக போக ரன் அடித்தோம், விக்கெட் வந்து போயிடுச்சு. இந்த டைம் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போன டைம் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ணாங்க, ஆனால் ரன் வந்து ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட்டாக போச்சு, அதனால் நம்ம லாஸ் பண்ணிட்ட மேட்சை. இந்த டைம் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே பொறுத்தவரை எந்த இதில் வந்து கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும்? ஃபீல்டிங்காக, பேட்டிங்? கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் பவர் பிளேயில் ரன் அடிக்கணும். பவர் பிளேயில் ரன் அடித்தா மட்டும் இந்த மேட்ச் வின் பண்ண முடியும். அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணிடலாம். சிஎஸ்கே வின் பண்ண நம்பிக்கையில் வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வந்திருக்கேன். இந்த வருஷம் தான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். போன மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். கேப்டன்ஸ்லேயே நிறையா ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாரு, நிறையா கைடன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நம்புகிறோம். யூனிட்டியோட விளையாடுவாங்கன்னு நான் தேங்க்யூ. ஏன்னா சிஎஸ்கே ஃபார்மே இல்லை, ஏன்னா ருத்ராஜும் இல்லை, அதுக்கப்புறம் சச்சின், டோனி வந்து லாஸ்ட்டாக தான் இறங்குவார், அதுக்குள்ளே அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க பாலெல்லாம். ஸோ சிஎஸ்கே தோக்க தான் செய்வாங்க வழியில். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தமாக இருக்குங்க? ஸோ ஒரு ஃபேனாக ரசிகர் எப்படி இருக்காங்க? நான் சிஎஸ்கே ஃபேனே இல்லை, நான் ஆர்சிபி ஃபேன் தான். ஆர்சிபி, அதனால தான் இப்போ ஒரு பதில் வருது. சரி, அப்போ பஞ்சாப்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம்? ஆமாம், பஞ்சாப் அவங்க இன்றைக்கி எப்படி ஃபார்மில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இன்றைக்கி பஞ்சாப் வந்து நல்ல ஃபார்மில் தான் இருப்பாங்க, ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க பஞ்சாபில். பஞ்சாபில் பேட்டிங்கும் நல்ல செமையாக தான் ஆடுவாங்க, பவுலிங்கும் ஓகே. ஸோ பஞ்சாப் தான் ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு. சரி, ஓகே. நீங்கள் சிஎஸ்கே ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எப்போவுமே சிஎஸ்கே விளையாடும் போது பயங்கர எஃபர்ட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்காங்க க்ரௌடு. சிஎஸ்கே இப்போ நிறைய மேட்ச்சில் தோத்துட்டாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கும் நம்புறீங்க? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே வந்து அவள் தான் இனிமேல் அவங்களால ப்ளே ஆஃப் கூட போக முடியாது. சும்மா இந்த மேட்ச்
அதனால தான் யாரும் அவ்வளோவா வரல. டிக்கெட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. யூஸ்வலாக சிஎஸ்கே மேட்ச்லாம் அதிகமான டிக்கெட்லாம் விற்கும், இப்போ கம்மியாக தான். அதனால் அதிகமான பேர் வரல, அதனால தான்.